உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி வாசலிலேயே சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பள்ளி வளாகத்திலேயே அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி ஒருவர் பட்டப்பகலில் கடத்தப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அன்னை தெரசா என்கிற ஒரு தனியார் பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் சக மாணவிகளோடு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது பள்ளியின் வாசலிலேயே ஒரு நபர் காரை வைத்தபடி நின்று கொண்டிருக்கிறார். பின்னர் பள்ளிக்கு வந்த அந்த மாணவியிடம் பேச்சு கொடுத்த அந்த நபர் மாணவியை வலுக்கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றி பின்னர் அங்கிருந்து கடத்தி சென்றிருக்கிறார். இது குறித்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. உள்ளூர் உளவுத்துறையினர் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் அடுத்த சில மணி நேரத்திலேயே அதே பகுதியில் இருந்து கடத்தப்பட்ட மாணவியையும் கடத்திய மோனு யாதவ் என்கிற அந்த நபரையும் காவல்துறையினர் கைது செய்து மாணவியை பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். அந்த மோனு யாதவ் இதற்கு முன்பு அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் என்று கூறப்படுகிறது. அவருக்கு வயது 19. ஏற்கனவே அந்த பள்ளியில் சரியாக படிக்காதது, புவர் அட்டெண்டன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அந்த மோனு யாதவை பள்ளி நிர்வாகம் பள்ளியிலிருந்து நீக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அவர் இந்த மாணவியை ஏன் கடத்தினார் என்பது குறித்து இன்னும் ஒரு தெளிவான தகவல் இல்லை. அது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த கடத்திய மோனு யாதவ் என்கிற நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறைக்கு அனுப்பி இருக்கின்றனர். அவரிடம் தொடர் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது.